வணக்கம். ஒரு சுண்டு உளுந்தெடுத்து நல்லா அதை கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ இதோட ஒரு மேசக்கரண்டி வெந்தயம் போட்டு கலந்து வைப்போம். இப்போ காலமே இதை மதியம் அரைச்சி நாளைக்கு காலையில் சுட போகிறேன். இங்கே குளிரண்டபடியால் கூடின நேரம் அதை புளிக்க வைக்கணும். மற்றது இது முழு உளுந்து தான் நல்லம். எனக்கு முழு உளுந்து கிடைக்கல, அதால் பாதி உளுந்தில் செய்கிறேன். ஒரு சுண்டு உளுந்துக்கு 2 சுண்டு அவிச்ச கோதுமம்மா எடுத்திருக்கிறேன். எப்பவும் நாங்கள் சமையல் செய்யக்குள்ள வீட்டில் இருக்கிற வயசானவங்களை கவனத்தில் கொண்டு செய்ய வேணும். இப்போ அவங்க சாதாரணமாக நித்திர குறைவாக இருக்கும், இதால் பித்தம் அதிகரித்து போயிருக்கும். அப்போ இப்படி நாங்கள் மாவை அவிச்சு சேர்க்கக்குள்ள அதில் பித்தம் இருக்காது. மற்றது அவங்களுக்கு சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம். அப்போ நாங்கள் இப்போ 1க்கு 2 அளவு சேர்க்கக்குள்ள அவங்களுக்கு சத்தாவும் இருக்கும், அவங்களோட சுகர் லெவலையும் அது கூட்டாது. தோசையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இங்கு வின்டர் டைம் பண்ணுறபடியால் கேஸ் வாட்டரோட உளுந்து ஊற போட்ட தண்ணியையும் சேர்த்து நான் மாப்பி செய்கிறேன். இப்போ சம்மர் டைம்னு சொன்னால் சாதாரண ரூம் டெம்பரேச்சர் தண்ணியிலே மாவை பிசைஞ்சு வைக்கலாம். அயடின் கலந்த கடலுப்பு சேர்க்கிறேன். இப்போ வெப்ப வலய நாடுகளில் உள்ளவங்க தோசையை சுடக்கிட்டவா உப்பு சேர்க்கலாம், இல்லாட்டி அதிகமாக மா புளிச்சு போயிடும். இனி மாவை கையால் நல்லா அடித்து பிசைய வேணும். நீ மாவை புளிக்க வைக்கலாம். இப்போ காலையில் திறந்து பார்ப்போம். மா வடிவாக புளிச்சு பொங்கி வந்திருக்குது. இனி இதுக்குள்ளே 500 ml தேங்காய் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இது கிண்டர் தோசைன்றபடியால் அதை நல்லா கட்டி இல்லாமல் அதை கரைச்சி எடுத்துட்டு இப்போ சன்ஃப்ளவர் ஆயிலோட நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை வெங்காயத்தில் தொட்டு தோசைக்கல்லில் தேய்க்கிறேன். அப்போ தோசைக்கல் பூரா நெய்யும் வெங்காயம் சேர்ந்து ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ தோசையை இது பெரிய ஆக்களுக்குரிய தோசை அது அழகாக ஊற்றுவோம். இனி இதுக்கு பிறகு கிண்டர் தோசை எப்படி ஊற்றுறதுன்ட்டு பார்க்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுப்போம். தோசைக்கு மேலாலேயும் கொஞ்சம் நெய் விட்டால் தோசை கமகமண்டு நல்ல வாசமாக இருக்கும். அதோட தோசை டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நெய் விட்டு அதை கொஞ்சம் பிரட்டி போடலாம். திருப்பி போட்டு எடுக்கலாம். 2 நிமிஷம். ஓகே. இனி வாங்க கிண்டர் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிண்டர் தோசைக்கு அந்த நான் நெய்க்கு பதிலாக ஒவ்வொரு தோசைக்கும் பட்டர் விடுவேன். பீட்சா பர்கர் அண்டு எங்களோட மகள் இருந்தவ அவள் இப்படித்தான் நான் தோசைக்கு மாற்றினது. இப்போ அவൾക്ക് டெய்லி தோசை கொடுத்தாலும் ஓகே. இதை கொஞ்சம் வேக விடணும், அப்போ தான் அந்த தோசைக்கல் இருக்கிற அந்த உருவங்கள் தோசையில் பதியும். இது நான்ஸ்டிக் ஃபேன் தான். சரி, கிண்டர் தோசை ரெடி. நன்றியுடன் தீபாரமணன்.